வணக்கம். புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் மாட்டுப் பொங்கல் திருவிழா கிராம பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் முக்கியமான ஒன்று பொங்கல் திருவிழாவாகும். விவசாயிகளின் அர்ப்பணிப்பை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகையானது நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரும்பாலும் நகர பகுதிகளில் நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று மாட்டுப் பொங்கல் கிராம பகுதிகளில் அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பாகூர் கிராம பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் புதுப்பானையில் பொங்கலிட்டு கதிரவனுக்கு படைத்து நம்மை ஆளும் சூரிய பகவானுக்கு விவசாய பெருமக்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு வாழை இலை தோரணம் மற்றும் மாடுகளை அலங்கரிக்க தேவையான பொருட்களின் விற்பனையும் கிராம பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இன்று மாலையில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளை தெய்வமாக நினைத்து வழிபாடு நடத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சமீப காலமாக பொங்கல் திருவிழாவானது அனைத்து தரப்பு மக்களாலும் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முழுவதும் சாலையோரம் திடீரென முளைத்துள்ள வடமாநில கும்பலின் தரமற்ற ஹெல்மெட் விற்பனை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டுமென கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் உத்தரவு கடந்த 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் தலா ரூபாய் 1000 அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் ஹெல்மெட் வாங்காத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு என்ற தகவலை தெரிந்து கொண்ட வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலையோரம் திடீர் ஹெல்மெட் வியாபாரத்தை துவக்கியுள்ளனர். ஒரு ஹெல்மெட் ரூபாய் 300 முதல் 500 வரை விற்பனை செய்கின்றனர். இவை அனைத்தும் ISI முத்திரை இல்லாத தரமற்ற ஹெல்மெட்டுகள். கீழே விழுந்தால் மண் சட்டியை போல உடையக்கூடியது. விலை குறைவு மற்றும் மக்களின் அறியாமை காரணத்தால் இந்த ஹெல்மெட்டுகளையும் சிலர் வாங்கி செல்கின்றனர். இத்தகைய ஹெல்மெட்டுகளை அணிந்து செல்வது ஹெல்மெட் அணியாமல் செல்வதற்கு சமம். எனவே புதுச்சேரி முழுதும் புற்றீசல் போல் முளைத்துள்ள தரமற்ற ஹெல்மெட் விற்பனை போலீசார் கண்காணித்து தரமான ISI முத்திரையுடன் கூடிய ஹெல்மெட் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைந்த நபர்கள் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி மாலை 25 வயதுக்குட்பட்ட 4 இளைஞர்கள் 2 பைக்குகளில் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்களிடம் தகாத வார்த்தைகளால் திட்டி வாய் தகராறில் ஈடுபட்டதால் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணைகளில் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியரின் உறவினர் என தெரிய வந்துள்ளது. இச்செயல் பல்கலைக்கழகத்தின் அமைதியான கல்வி சூழலை குலைக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் மத்தியில் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அத்துமீறியவர்களுக்கு எதிராக முழுமையான விசாரணை மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழகத்தின் மாண்பு மற்றும் நன்மதிப்பை பாதிக்கும் வகையில் தவறான செய்திகளையும் தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக் கொள்கிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையிலிருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ். தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்து பார்த்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையிலிருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை காரணமாக பூக்கள் மற்றும் பன்னீர், கரும்பு விலை உயர்ந்துள்ளது.
புதுவை மற்றும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான பொருட்கள் விற்பனை கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மார்க்கெட் உழவர் சந்தையில் விற்பனையாகி வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் விலை உயர்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். பொங்கல் வைக்க பயன்படுத்தும் மண்பானை சிறியது ரூபாய் 60, நடுத்தர பானை ரூபாய் 120, பெரிய பானை ரூபாய் 350க்கு விற்பனையானது. மண் சட்டி ரூபாய் 100 முதல் ரூபாய் 150 வரை விற்பனை செய்யப்பட்டது. அதுபோல் மஞ்சள் கொத்து ரூபாய் 30 முதல் 50க்கு விற்பனையானது. பன்னீர் கரும்பு ஜோடி ரூபாய் 80 முதல் ரூபாய் 100 வரையிலும், 20 கரும்பு கட்டு ரூபாய் 600 முதல் ரூபாய் 800க்கும் விற்பனை செய்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ரூபாய் 120க்கு விற்பனையான மஞ்சள் சாமந்தி நேற்று ரூபாய் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையானது. மல்லிகை 4000, அரும்பு 3000ற்கும், காக்கட்டான் 1200, கனகாம்பரம் 800, அரளி 360, பட்டன் ரோஸ் 300 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் காய்கறிகளின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சிவீரன்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி உழற்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சிவீரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியை சார்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பாரம்பரியமிக்க கலையான கும்மி அடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிச்சிவீரன்பேட் பகுதியை சார்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பீடத்தில் 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பீடம் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு மண்டல பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், அபிஷேகத்தூள், பழங்கள், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனத்தை பயனாளிகளுக்கு அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசாலா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 12 பேர் 11,51,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி திலாசுப்பேட்டை சேர்ந்தவர் மேரி ஜூலி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி தங்களுடைய பேரில் வெளிநாட்டில் இருந்து $70,000 மதிப்பிலான பார்சல் வந்துள்ளது. அந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். இதை நம்பி மேரி ஜூலி ரூபாய் 5.80 லட்சத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். வில்லியனூர் பரசுராமபுரம் பாரதிதாச நகரை சேர்ந்தவர் மங்கலட்சுமி. இவர் இணையதளத்தில் வந்த துணி விளம்பரத்தை பார்த்து 1,23,686க்கு பணம் செலுத்தி துணிகளை ஆர்டர் செய்து ஏமாந்தார். மூலகுளத்தை சேர்ந்த ஆனந்த ராயலு என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்
குறைந்த வட்டியில் ரூபாய் 1.5 லட்சம் கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக 36,917 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோன்று முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த அறிவரசன் 2,21,000, புதுச்சேரி பாரதிதாசன் நகர் அருண்குமார் 25,078, ரெட்டியார்பாளையம் அருண் பிரசாத் 25,000, தவளக்குப்பத்தை சேர்ந்த சுரேஷ் 18,558 ரூபாய், பாக்யராஜ் 14,000, புதுச்சேரி அஸ்பதி 90,000, காரைக்கால் கோட்டுச்சேரி மணிகண்டன் 10,000, கருவடிக்குப்பம் ராமலிங்கம் 1,050, சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் 6,000 என மொத்தம் 12 பேர் மோசடி கும்பலிடம் 11,51,289 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் நகர பகுதியில் பன்றிகளை சாலையில் திரியவிட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து எச்சரித்துள்ளது. இதுகுறித்து ஆணையர் ரமேஷ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து வில்லியனூர் நகர பிரதான சாலைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதுகுறித்து பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. எனவே பன்றி வளர்ப்போர் பன்றிகளை தங்கள் கண்காணிப்பில் பட்டியில் அடைத்து வளர்க்க வேண்டும். தவறினால் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து இ-செலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அமலுக்கு வந்தது. அதன்படி முதல் நாளான 12ஆம் தேதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே ஹெல்மெட் அணிந்து சென்றனர். புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர். ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து இ-செலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலையில் மாணவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலையில் கடந்த 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அத்துமீறி நுழைந்த 4 நபர்கள் அங்கு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த முதலாம் ஆண்டு மாணவியிடம் தகராறு செய்துள்ளனர். பின்னர் பாலியல் தொல்லை தர முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மாணவி முதலுதவிக்காக பல்கலைக்கழக நிர்வாக நபருடன் சென்று கதிர்கமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று பல்கலைக்கு திரும்பியுள்ளார். அந்த மாணவி வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் போலீசில் புகார் அளிக்க பயந்து பல்கலை நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். பல்கலை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவத்தை பல்கலைக்கழக நிர்வாகம் மூடி மறைப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து பெண் ஐபிஎஸ் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டுமென மாணவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் 3 பேரிடம் 22,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அருண். இவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து ரூபாய் 10,000 அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் எடுத்துள்ளனர். மேலும் உப்பளத்தை சேர்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினர். அதை நம்பி அவர் 6,000 ரூபாய் அனுப்பி அந்த நபரிடம் ஏமாந்தார். அதேபோல் புதுச்சேரி மோகன் நகரை சேர்ந்தவர் ஜெயா வேணி. இவர் மர்ம நபருக்கு 6,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.